நன்மைகள் மற்றவங்களுக்கு கொடுத்துருப்பீங்க. அதெல்லாம் மற்றவங்களுக்கு கண்ணு தெரியாது. ஆனால் நீங்கள் செய்த தவறுகள் மட்டுமே மற்றவங்களுக்கு கண்ணு தெரியும். அதை அவங்க குத்தி குத்தி உங்கள்கிட்ட காட்டுவாங்க. இதனால உங்களுடைய மனம் ரொம்ப பாதிப்படையும். பாதிப்படைகிறது மட்டும் இல்லாமல் உங்களால் எந்த ஒரு வேலையையும் நீங்கள் நினைத்த மாதிரி செய்ய முடியாது. நினைத்த மாதிரி அந்த ஒரு நாளும் உங்களுக்கு இருக்காது. இதனால நீங்கள் பெரிய அளவில் உங்களுக்கு கெடுதல்களானது ஏற்படும். ஆனா, இனி வருகிற காலகட்டத்தில நீங்க மத்தவங்களுக்காண்டி யோசிக்கக்கூடாது. உங்களுடைய வேலைய நீங்க பண்ணிட்டே இருக்கணும். மத்தவன் எப்படியும் போறான் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்கு எப்பொழுது வருதோ, அப்பத்தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெற்றிய காண முடியும். மத்தவங்கள உங்கள எவ்வளவோ கிண்டல் பண்ணுவாங்க, எவ்வளவோ நக்கல் பண்ணுவாங்க. ஆனா, அத நீங்க பெருசா எடுத்துக்கிடவே மாட்டீங்க. ஏன் உங்க உடம்ப வச்சு கூட அவங்கள கிண்டல் பண்ணலாம். உங்களுடைய நடை, உங்களுடைய பேச்சு என அனைத்தையும் வச்சு உங்கள கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா, நீங்க அத பெருசா எடுத்துக்கிட மாட்டீங்க. நீங்க மத்தவங்கள ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா, அத அவங்க அப்படியே பிடிச்சுட்டு உங்களுக்கு இறுதி வரை சொல்லி சொல்லி காட்டுவாங்க. இதனால உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல மனசளவுல என்னடா அவன் நம்ம சொல்றது தப்பு கிடையாதா? நம்ம அவன சொன்னா அது தப்பா? அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். இதனால உங்க இருவருக்கும் இடையில் சண்டை சச்சரவு ஏற்படும். நீங்க சண்டை சச்சரவுக்கு செல்லாதீங்க. அவங்களுக்கும் அவனுக்கும் பிடிக்கல அப்படின்னா உங்களுடைய பேச்சுவார்த்தைய நீங்க நிறுத்திடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அதே மாரி இந்த மகரம் ராசிக்க நேயர்களுக்கு ஒண்ணு சொல்லியே ஆகணும். பண விஷயத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது இந்த நாள் மட்டும் இல்ல, இத்தனை நாட்கள் வரை. ஏன்னா உங்கள்ட்ட நெறைய நபர்கள் நம்பிக்கை நம்பிக்கை குடுக்குற மாரி பேசுவாங்க. உங்கள்ட்ட பழகுற மாரி பேசுவாங்க. உங்கள்ட்ட பணங்கிறது அதிகமா நீங்க எப்பொழுதுமே வச்சிருப்பீங்க. அது மத்தவங்க யார் கேட்டாலும் சரி, உடனடியா நீங்க எடுத்து குடுத்துருவீங்க. "ஏன் இவன் தானே கேட்கான், பழகிட்டாங்களே" அப்படின்னு நீங்க எடுத்து குடுத்துருவீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நேரம் பண விஷயத்துல ரொம்ப உஷாரா இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எது செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை அவனுக்கு நம்ம பணத்தை கொடுக்கலாமா, கொடுத்தா திருப்பி வருமா அப்படிங்கிற எண்ணத்துடன் நீங்க கொடுக்கணும். அது அனைத்தையுமே நீங்க அறியாம கொடுத்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு திருப்பி வரவே வராது. இதையும் நீங்க கருத்துல வச்சுக்கணும். பண விஷயத்திலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, மிகவும் உஷாராக இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி ரெண்டுமே இல்லாம நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களை ஏமாத்திட்டு போயிருவாங்க. அதுவும் பண விஷயத்துலலாம் உங்களுக்கு சொல்லவே வேணாம். உங்க உடனுக்குடனா பழகுவாங்க, உயிரா கூட பழகியிருப்பாங்க. ஆனா, அவங்க எதுக்கு பழகியிருக்காங்கன்னு உங்களுக்கு சில நாட்களோ, சில மாதங்களோ, வருடங்கள் கழித்துதான் புரியும். உங்கள்ட்ட இருக்கிற பணத்துக்காகத்தான். அந்த பணத்திலிருந்து நீங்க அவங்களுக்கு செலவழிப்பீங்க. அவங்களுக்கு எந்த செலவும் இருக்காது. உங்க கூட வந்தா நீங்களே எல்லா செலவையும் பார்த்துக்கிடுவீங்க. அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் உங்கள்ட்ட இதுவரைக்கும் அவங்க பழகிட்டு வந்திருப்பாங்க. அதனால தான் அவங்க உங்க கூடயே இருந்திருப்பாங்க. ஆனா, நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க? இவன் ஒருத்தன் தான்பா நமக்கு உண்மையா இருக்கான். அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு எண்ணம் இந்த மகர ராசி நேயர்களுக்கு அடிக்கடி வந்துட்டே இருக்கும். ஆனா, அது ஒருபோதும் கிடையாது. உங்கள்ட்ட இருக்கிற பணத்தையோ, இல்லைன்னா உங்கள்ட்ட இருக்கிற பொருளையோ வைத்து தான் மற்ற நபர்கள் உங்களிடம் பழகுறாங்க. உங்கள்ட்ட யாருமே உண்மையா இருக்க மாட்டாங்க. இதை எப்பொழுது நீங்க உணர்ந்துக்கிறீங்களோ, உங்களுடைய வாழ்க்கையில அப்பொழுது மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். இதுவரைக்கும் இந்த மாரி விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா, இல்லையா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்க. இதுக்கப்புறம் வருகின்ற காலகட்டம் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதை இந்த வீடியோவின் முடிவதற்குள் பார்த்து விடலாம். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின், மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். சனி பகவானோட தாக்கத்தினால உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் அடிக்கடி ஏற்பட்டுட்டே இருக்கும். சென்மஜனி என சனி பகவானின் தாக்கம் உங்கள் மீது இருக்கு. இதனால சனிக்கிழமைகள் தோறும் நீங்க சனி பகவானை போய் கும்பிடுங்க. கும்பிட்டு ஒரு தீபத்தையும் சனி பகவானுக்கு ஏற்றுங்க. ஏற்றி சனி பகவானை வணங்கிட்டு வாங்க. வாரத்திற்கு ஒரு முறை நீங்கள் வணங்கி பாருங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களானது ஏற்படும். அதுவும் இந்த பண விஷயத்துல தேவையில்லாமல் ஏற்படுகின்ற செலவுகள் தவிர்க்கப்படும். நீங்க பண விஷயத்துல கூடுதல் கவனத்துடன் இருக்கணும். யாரையும் நம்பி ஏமாறக்கூடாது. ஆழ்ந்து சிந்திக்கணும். இந்த ஒரு செயலை நம்ம செய்யலாமா வேண்டாமா? அவனுக்கு பணத்தை நம்ம கொடுக்கலாமா வேண்டாமா? அப்படின்னு நீங்க ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்க வேண்டும். நிதானமாக எந்த ஒரு முடிவையும் நீங்க எடுக்கணும் இந்த ஒரு நேரத்துல. அப்படி முடிவை எடுத்தா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெற்றி பெற முடியும். உங்களுடைய பணத்தையும் நீங்க காப்பாற்ற முடியும். இல்லைன்னா ஒருபோதும் ஒன்றுமே உங்களால பண்ண முடியாது. இந்த மகர ராசிக்காரங்களுக்கு சில சமயத்துல அவசர முடிவை நீங்க எடுப்பீங்க. உங்களுடைய கோவத்தினாலோ, இல்லைன்னா மத்தவங்கள நம்பியோ, இந்த 2 விஷயத்தினால அவசர முடிவு எடுத்துறீங்க. "நீ தானப்பா கேட்க, பண்ணிக்கப்பா. இதுல என்னப்பா இருக்கு?" அப்படிங்கிற மாரி நீங்க கூறுவீங்க. இன்னும் சிலர்ட்ட, "இதெல்லாம் பண்ணக்கூடாது. எனக்கு தெரியும்." நல்லவங்கட்ட நீங்க அவங்களுடைய அவசர முடிவை எடுப்பீங்க. அதுவும் கோவத்துடன் எடுப்பீங்க. அதனால பின்விளைவுகள் உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஆனா, உங்கட்ட நம்புற மாரி சிலர் உங்கட்ட உண்மையா இருக்கிற மாரி பழகிட்டு உங்கட்ட நடிப்பாங்க. அவங்கள நீங்க நம்புவீங்க. நம்பிட்டு அவன்ட்ட நீங்க நிதானமா, "சரி எடுத்துக்கோ, நீ தானே." அப்படிங்கிற மாரி அவன நம்பி பண்ணுவீங்க. ஆனா, அவன் தான் உங்களுக்கு இங்க பெரிய அளவுல எதிரியா மாறுவான். எனவே, அத நீங்க பிற்காலத்துல உங்களுக்கு இப்ப என்னென்ன பிரச்சனைகள் வரும், பின்விளைவுகள் என்ன வரும் அப்படிங்கிறத அறிந்து நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும்.
எனவே எந்த ஒரு விஷயத்திலும் சரி அவசர முடிவுகள் நீங்கள் எடுக்க வேண்டாம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தொழில் வாழ்க்கையில வாக்குவாதங்களுக்கு இடமளிக்கும் ஒரு இடமாக இந்த ஒரு நாளானது உங்களுக்கு அமையும். என்ன தொழில் செய்தாலும் சரி, அதில் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். பிரச்சனைகள் ஏற்படுவது மட்டும் இல்லாமல் தொழில் விஷயத்திலையும் உங்களுக்கு அதிக அளவு பிரச்சனைகளும் எதிரிகளும் உங்களுக்கு அடிக்கடி வளர்ந்துட்டே வருவாங்க. ஆனால் உங்களுக்கு லாபங்கிறது அதே நிலைமையில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது. போதுமான அளவுக்கு லாபம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஆனால் உங்களுக்கு எதிரிகள் வருவாங்க. இதனால் வாக்குவாதங்கள் ஏற்படும். தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாம். உங்களுடைய கோவத்தையும் உங்களுடைய பிடிவாதத்தையும் நீங்கள் நிதானமாக வச்சுருக்கணும். தவிர்த்துட்டு நம்ம என்ன பண்ணனா அந்த எதிரிகள் நம்மளை அழிஞ்சிட்டு போவாங்க, எப்படி நம்ம பக்கம் வராமல் இருப்பாங்க அப்படிங்கிறத யோசித்து நீங்கள் செயல்படணும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய கோபத்தினாலோ அவசர முடிவாலோ எந்த ஒரு செயலும் உங்களுக்கு கிடைக்க போவதில்லை. அதனையும் நீங்கள் இந்த ஒரு நாளில் புரிந்து கொள்ளணும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் அதிகளவு பண ஊதியம், அதாவது ஊதியம் அதிகமாகவோ அல்லது உங்களுடைய போஸ்டிங் கைப்போஸ்டிங் கிடைப்பதற்கும் இந்த ஒரு நேரத்தில் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் இந்த வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க, கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. எனவே இந்த ஒரு நேரத்திலையும் நீங்கள் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு அது என்னென்ன இன்டர்வியூ வருதுன்னு அனைத்தையும் நீங்கள் பார்த்து அதனை பற்றி யோசியுங்க. கட்டாயம் அதில் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு அது கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இது நீங்களோ உங்களுடைய குழந்தைகளோ கட்டாயம் இதை பண்ணுங்க. கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் இதுக்கான வெற்றியானது கிடைக்கும். இனி வருகிற காலகட்டம் உங்களுக்கான ஒரு காலகட்டமாக மாறும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு நன்மைகளானது இனி வருகின்ற காலகட்டத்தில் நடக்க தொடங்கும். மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நன்றி, வணக்கம். நீங்கள் செயல்படணும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய கோபத்தினாலோ அவசர முடிவாலோ எந்த ஒரு செயலும் உங்களுக்கு கிடைக்க போவதில்லை. அதனையும் நீங்கள் இந்த ஒரு நாளில் புரிந்து கொள்ளணும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் அதிகளவு பண ஊதியம், அதாவது ஊதியம் அதிகமாகவோ அல்லது உங்களுடைய போஸ்டிங் கைப்போஸ்டிங் கிடைப்பதற்கும் இந்த ஒரு நேரத்தில் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் இந்த வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க, கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. எனவே இந்த ஒரு நேரத்திலையும் நீங்கள் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு அது என்னென்ன இன்டர்வியூ வருதுன்னு அனைத்தையும் நீங்கள் பார்த்து அதனை பற்றி யோசியுங்க. கட்டாயம் அதில் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு அது கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இது நீங்களோ உங்களுடைய குழந்தைகளோ கட்டாயம் இதை பண்ணுங்க. கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் இதுக்கான வெற்றியானது கிடைக்கும். இனி வருகிற காலகட்டம் உங்களுக்கான ஒரு காலகட்டமாக மாறும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு நன்மைகளானது இனி வருகின்ற காலகட்டத்தில் நடக்க தொடங்கும். மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நன்றி, வணக்கம்.